கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஜீவனோடு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆபத்து நாட்களிலே அநேகர் உங்களுக்கு எதிரிட்டு வருவார்கள், உங்களை அழிக்க நினைப்பார்கள், உங்களை நிந்தனைக்கு உட்படுத்த நினைப்பார்கள், உங்களை கேவலப்படுத்த நினைப்பார்கள், உங்களை தள்ளிவிட நினைப்பார்கள். ஒரு மனிதன் கூட உங்களுக்கு ஆதரவு இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட பணம் காசு இருந்தால் உங்களை சுற்றி நிறைய மக்கள் வருவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, உதவாக்கார, நஷ்டம் அடைஞ்சிட்ட, நீ தேர மாட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை மேலும் மேலும் நம்மளை தாக்குவாங்க. ஒரு ஆதரவான, ஒரு ஆறுதலான, ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான, ஒரு தயவான, ஒரு இரக்கமான வார்த்தையை பேசி நம்மளை ஆறுதல் படுத்த ஆதரவு யாரும் கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அதாவது என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கார். அநேகர் உங்களை எதிர்க்கலாங்க, அநேகர் உங்களை எதிர்த்து பேசலாங்க, அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையாக இருக்கிறேன், நான் உனக்கு துருவமாக இருக்கிறேன், நீ பயப்படாதே, பயப்படாது. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். அதனால் யாரும் ஆதரவாக இருக்காங்க, ஆதரவு இல்லை, பயப்படாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், ஏசப்பா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் உங்களை தலைநிமிர பண்ணுவார். உன் நினைவு என் நினைவு அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறார். மேலான காரியங்கள், உயரமான காரியங்கள், அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காத போக அவர் பெரிய காரியத்தை செய்வார். நாளை பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனைமை துதிக்கிறேன், விடுதலையின் நாயகரைமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனைமை துதிக்கிறேன், ஜீவாதிபதியமை துதிக்கிறேன். அப்பா, இந்த நாளில் இந்த வேலையிலே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனை. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி பெரும்படி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொடுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொடுங்க. நிந்திக்கும் அவமானத்துக்கும் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொடுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க தகப்பனை. இந்த உலகத்தில் யாரும் ஆதரவு இருக்காங்களோ இல்லையா, ஆனால் நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க தகப்பனை. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆதரித்து போதிச்சு காத்துக்கொள்ளுங்க. எப்பா, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு கணங்கி தவறிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஒன்று விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சுன்னு சொன்னீங்க. எத்தனை பேர் சிக்கலிலே, வேதனையிலே, கடன் பிரச்சனையில், நெருக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்காங்க. நீங்கள் ஆண்டவரை ஆதரவாக இருங்க, அற்புதம் செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.